கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் காலை வேளையில் ஒரு வெளிநாட்டுக்காரர் டென்மார்க் என்ற நாட்டிலிருந்து வந்தவர். அவர் என்னிடம் கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்று நினைத்தார். பிறகு அவருடைய கருத்தை சொன்னார். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். அவர் பல இடங்களிலே பயணம் செய்து கொண்டு வருகிறார். இப்படி வருகின்ற இந்த வேளையிலே குறிப்பாக அவருக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னார். தன்னுடைய காலணிகளை எங்கே கழற்றி விட்டாலும் அதில் யாராவது எதையாவது செய்து விடுகிறார்கள். அதில் அவருக்கு பிடிக்காத பொருளை வைத்து விடுகிறார்கள். அதை ஆங்காங்கே மாற்றி வைத்து விடுகிறார்கள். எனவே இந்த ஆலயத்திற்கும் நான் வந்திருக்கின்றேன். இது 2வது முறையாக நான் வந்திருக்கின்றேன். நான் ஆலயத்திற்குள் சென்று ஜெபித்துவிட்டு வெளியே வந்து பார்க்கின்றேன். என்னுடைய காலணி, ஷூ ஒரு பக்கம் இந்த பக்கம் கிடக்குது, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் கிடக்குது. யாரோ ஏதோ செய்கின்றார்கள். இதில் ஒரு பாக்டீரியா செலுத்துகின்றார்கள். அந்த பாக்டீரியா என்னுடைய கால்களை அந்த நுண்ணுயிரிகள் பாதிக்கிறது என்றெல்லாம் பெரிய கதையை சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. பிறகுதான் தெரிந்து கொண்டேன், he is possessed. அவருக்கு இந்த மாதிரியான பேய் தொல்லை இருக்கிறது என்பதை நன்றாக தெரிகிறது. காரணம் அவரே சொல்கின்றார், ஏதோ ஒரு மந்திர சக்தியை, பேய் தொல்லையை இங்கே செலுத்துகிறார்கள் என்று அந்த ஷூ வழியாக அவருக்கு வருகிறது என்று அவருடைய அழுத்தமான நம்பிக்கை. அதனால் அவர் பாதிக்கப்படுகிறார் என்பதும் அவருடைய எண்ணம். அன்புக்குரியவர்களே, இது உண்மையா பொய்யா என்பது அடுத்த தர்க்கம். ஆனால் இதனால் பாதிக்கப்படுகின்றார் என்பது உண்மை. இதனால் அவர் பல்வேறு கஷ்டங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறார் என்பது உண்மை. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது, நல்லா வேண்டிக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லி சிலுவை போட்டு அனுப்பி விட்டேன். நல்ல வேலை அவரும் போயிட்டார். என்னென்னா திருப்பி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம அவங்கள அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க நம்ம மேலே திரும்பிடுவாங்க, நமக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. நைஸாக அவர்களை அனுப்பி விடுவது தான் சரி. அவரும் போய்விட்டார். அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், த மென்டல் டிஸார்டர் அப்படின்றது இன்றைக்கு பல பேர் மத்தியிலே இருக்கிறது. அது பல்வேறு வடிவங்களிலே வருகிறது. இந்த பல்வேறு வடிவங்களிலே வருகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. காரணம் என்ன? பல காரணங்கள் உண்டு. அதுவும் குறிப்பாக வளமையாக வசதியாக இருப்பார்கள் ஒரு வீட்டிலே, அந்த குடும்பத்திலே. அந்த வீட்டிலே ஏதாவது ஒரு தீமை இருக்கும், ஏதாவது ஒரு தீமை நடக்கும். உடனே என்ன செய்து விடுவார்கள்? இவர்கள் அதை செய்து விட்டார்கள், அவர்கள் இதை செய்து விட்டார்கள், இந்த பேய் தொல்லை என்பதெல்லாம் நாம் உடனடியாக கணக்கில் வைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவே இதற்கு சாட்சியாக சொல்கின்றார். ஒரு மனிதன் பேய் பிடித்தவனாக இருக்கின்றான். ஆக பேய் என்பதும் இருக்கிறது, பேய் என்பது பிடிக்கும். அவ்வாறு பிடிக்கப்பட்டவனையும் ஆண்டவர் பார்க்கின்றார். அந்த மனிதன் எங்கே இருக்கின்றான் பாருங்கள். இவனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, இவனை யாரும் அடக்க முடியவில்லை. எனவே என்ன செய்து விடுகிறார்கள்? கல்லறையிலே கொண்டு போய் இவனை கட்டி வைத்து விடுகிறார்கள். வெளியேற்றம் செய்து இவனை புறம் தள்ளி வைக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு போக முடியாத அந்த இடத்திற்கு கூட ஆண்டவர் செல்கின்றார். அப்பொழுது இங்கே உனக்கு என்ன வேலை என்று அந்த பேய் கேட்கிறது. பேய் பேசுமா? பேசும். அன்புக்குரியவர்களே, அது மனிதன் தான் பேசுகிறான். ஆனால் அந்த மனிதனை பிடித்திருக்கின்ற பேய் பேச வைக்கும். இதுதான் உண்மை. எனவே ஒரு சில நேரங்களிலே இந்த பேய்களை ஓட்டுவது எல்லாம் உண்மை இல்லை. 100 பேய் இருக்குன்னாக்கா அதில் 1-2 பேய் தான் உண்மையான பேய். மற்றதெல்லாம் மென்டல் டிஸார்டர், மற்றதெல்லாம் எல்லாம் பைத்தியம், ஏதாவது ஒப்சஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகப்படியான எக்ஸசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் ஏதோ ஒரு பிடியிலே இருக்கின்றார்கள். ஆனால் பேய் இருக்கிறது, பேய் பிடித்தவர்கள் இருக்கின்றார்கள், பேய் ஓட்டுவதும் உண்மை. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார். அந்த மனிதன் பேசுகின்றான். ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார்,
நீ போய் அந்த பன்றி கூட்டத்திலே போய் சேர்ந்து கீழே விழு என்று அந்த மனிதன் விரும்பிய வகையிலேயே அந்த பன்றி கூட்டத்திற்கு சென்று அந்த பேயானது கீழே விழுந்து அது போனது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆள் போய் சேர்த்துட்டான்னு கிடையாது, அந்த ஆள் நல்லா தான் இருக்கிறான். அந்த ஆளிடமிருந்து சென்ற அந்த பேய் தான் என்ன செய்தது, பன்றி கூட்டத்தோடு சேர்ந்து கடலிலே விழுந்தது. அன்புக்குரியவர்களே, யூதர்கள் பன்றிகளை விரும்ப மாட்டார்கள். பன்றிகளை அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு யூதனும் எழுந்ததும் இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே, நான் பன்றியாகவும் பிறக்காமல் இருந்ததற்காக நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த யூதர்கள் பன்றிகளை வெறுத்தார்கள். எனவே இந்த இடம் யூதர்கள் வாழ்கின்ற இடம் கிடையாது. இது புறவினத்தார் இருக்கக்கூடிய, யூதர் அல்லாத இருக்கின்ற ஒரு இடமாக இருந்திருக்க வேண்டும். எனவே இந்த பேய் பிடித்த மனிதனை ஆண்டவர் குணப்படுத்திவிட்டார் என்று மக்கள் பாராட்டுவார்கள் என்று நினைத்தால், அத்துணை பேரும் ஆண்டவரை அங்கிருந்து போய்விடுங்கள் என்று தான் சொல்கின்றார்கள். காரணம் என்ன? பெருத்த ஒரு பொருள் சேதம் ஏற்பட்டு விட்டது, இத்தனை பன்றிகளும் அங்கே கடலிலே வீழ்ந்து குதித்து விட்டது என்று அவர்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சி. எனவே பேராபத்து வருகிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், கடவுளை கூட பேயாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு புதுமை நன்மை நடந்திருக்கிறது. ஆனால் இந்த பேய்களுக்கு இவர் ஆணையிடுகிறார். பேய்கள் கூட்டத்திற்கு பேய்களை அனுப்பி அவைகளை விழச் செய்கிறார். எனவே இவரும் இந்த தீய ஆவியினால் தான் இதை செய்கிறார். எனவே இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ தெரியவில்லையே, பேராபத்து காத்து கொண்டிருக்கிறது. எனவே தயவுசெய்து இங்கிருந்து போங்கள் என்று சொல்லி அவரை துரத்தி விடுகிறார்கள். மற்ற இடங்களிலே ஆண்டவர் இயேசுவை வரவேற்றார்கள். வாகல் என்று சொல்லி அவரை தன்னுடைய வீட்டிற்கும் தங்களுடைய இல்லத்திற்கும் தங்களுடைய அந்த சமூகத்திற்கும் அவரை அழைத்து வந்தார்கள். அவருடன் இருக்க விரும்பினார்கள். ஆனால் இங்கே இறைவனையே அவர்கள் வெளியே அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய எண்ணம் என்பதெல்லாம் தீய எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் இந்த சாத்தானின் பிடியிலே இருக்கின்றார்கள். சாத்தான் எங்கே இருக்கின்றானோ அங்கே இறைவனுக்கு இடமில்லை என்ற நிலையிலே நாம் அதை உணர்கிறோம். அன்புக்குரியவர்களே, யூதர்கள் இவ்வாறாக இந்த பேய் அந்த பன்றி கூட்டத்திலே சென்று கடலிலே விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் யூதர்கள் கடலை கூட ஆபத்தாக நினைத்தார்கள், கடலை கூட பேய்களுடைய இருப்பிடமாக கருதினார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசு நடுசாமத்திலே அந்த கடல் மேல் நடந்து வருகின்ற வேளையிலே அவர்கள் ஐயோ பூதம் என்று அலறினார்கள். அவர்கள் அங்கிருந்து ஓட விரும்பினார்கள். பூதம் என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆண்டவர் சொல்கின்றார், நான் தான் என்று சொல்கிறார். காரணம் என்ன? கடவுள் எல்லாம் வல்லவர், அவர் நீரின் மேல் நடக்கின்ற ஆற்றல் கொண்டவர். அந்த ஆண்டவர் இந்த பேய்கள் இருப்பிடமாக நீங்கள் நினைக்கின்ற கடல் மேல் நடந்து வரக்கூடியவர். அந்த கடலை தன்னுடைய காலடியிலே போட்டு நசுக்கி அதன் மேல் நடந்து வருகின்றவர். எனவே பயப்பட வேண்டாம், நான் தான் என்று சொல்லி பேய்களையும் விட, பேய்களை ஓட்டிய, பேய்களுக்கு எந்த ஒரு இடம் கொடுக்காத ஆண்டவரை அவர்கள் பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல நேரங்களிலே இந்த துன்பங்கள் வருகின்ற வேளையிலே, இந்த கஷ்டங்கள் எதிர்ப்புகள் வருகின்ற வேளையிலே சவால்களை சந்திக்க நாம் தயாராக இல்லை. மாறாக அதனோடு சேர்ந்து சமரசம் செய்து கொண்டு பேய்களாகவே மாறிவிடுகின்றோம். நிறைய பேர் நம்முடைய கிறிஸ்தவர்களே இந்த தீமை செய்வது, பல்லி சூனியம் செய்வது, எழுதி வைப்பது, மந்திர மாந்திரிகம் செய்வது, இதையெல்லாம் செய்கின்றார்களே, அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பன்றிகளோடு சேர்ந்து விழுந்த அந்த பேய்க்கு சமமானவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் தான் உண்மையான கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் அந்த பேய் பிடித்தவன் மாறிவிட்டான். நன்றாக இருந்தவர்கள் எல்லாம் பேய் பிடித்த மனிதர்களாக, இறைவனை விரட்டுகின்றவர்களாக அங்கே மாறுகிறார்கள். பாருங்கள், அதுதான் ஆச்சரியம், தலைகீழ் உண்மை. நம்முடைய வாழ்விலே நாம் பேயை சார்ந்து இருக்கின்றோமா அல்லது ஆண்டவரை சார்ந்து இருக்கின்றோமா? நினைத்து பார்ப்போம். இறைவனோடு இருக்கின்ற வேளையிலே எந்த தீமையும் நம்மை அணுகாது என்ற உண்மையை உணர்ந்து திருப்பலியை தொடருவோம். ஆமென்.